அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 14வது அத்தியாயம் பக்குவத்தில் இன்று நாம் 1694 சிந்திக்கின்றோம். ஜோதி விசாகம் தொடர்ந்து இருத்தேல் நண்டு ஓதிய நாளே உணர்வது தானென்று நீதியுள் நீர்மை நினைத்தவர்க்கு அல்லது ஆதியும் ஏதும் அருகிலானே. குரு கிட்ட எந்த ஒரு 4 நட்சத்திரத்திட்ட உபதேசம் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த பாடல சொல்றதா நான் உணர்றேன். நம்ம பார்த்தோம்னா இந்த காலசக்கரம் முக்கியமா இந்த ஜோதிடம், யோகம், ஆன்மீக ஞானம் இத பத்தி ரொம்ப டீப்பா போனாதான் இது கொஞ்சம் புரியும் நினைக்கின்றேன். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விளக்கத்துக்கு ட்ரை பண்றேன். இந்த சுவாஜின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. சுவாஜி, விசாகம். ஜோதின்றது இந்த சுவாஜி நட்சத்திரத்தை குறிக்குது. 2 நட்சத்திரங்களும் எந்த ராசியில சேர்ந்ததுன்னா விருச்சிகம், கடகம் அப்படின்ற ராசியை சேர்ந்தது. அதுதான் தேல் நண்டு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது வானவியல்ல பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா அந்த கோள்களுடைய நகர்வு, உடனுடைய பிராண சக்தி இதுக்கும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. ஓதிய நாளே உணர்வது தானன்று. அந்த நட்சத்திர ராசியில பாத்தீங்கன்னா ஆற்ற வேண்டிய தவம், யோகம் அது உணர்ந்து செயல்படணும் அப்படின்றார். நம்ம ரொம்ப டீப்பா போனோம்னாதான் நமக்கு புரியுமா இருக்கும். நீதியுள் நேர்மை நினைத்தவர்கள் அல்லது அப்படின்றாரு. இது யாருக்கு புரியும் அப்படின்னாக்கா, அறநெறியோடு நின்று மன தூய்மையும் நேர்மையும் கொண்டவர்களுக்கு மட்டுமே இந்த ரகசியங்கள் பிடிபடும் அப்படின்றார். இப்ப எந்த அளவுக்கு அறநெறியோடு நின்று மன தூய்மையும் நேர்மையும் கொண்டவர்களுக்கு மட்டுமே இந்த ரகசியங்கள் பிடிபடும். ஆதியும் ஏதும் அறியகிலானே. அப்படிப்பட்ட நேர்மையும் ஒழுக்கமும் இல்லாதவர்களால் இந்த பிரபஞ்சத்தின் தொடக்கமான ஆதியையோ இறைவனையோ காலத்தின் சூட்சுமத்தையோ ஒருபோதும் அறிய முடியாது அப்படின்றதுதான் அந்த பாடல நமக்கு அவர் விளக்க வராரு. இந்த காலக்கணிதம் அப்படின்றது எப்படின்னா, நம்ம உடல்ல ஓடுகின்ற மூச்சுக்கும் சரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மூச்சு காற்றுக்கும் வானில் நகரும் கோள்களுக்கும் ரொம்ப ஒரு இன்டர்னல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. எந்தெந்த ராசி நட்சத்திரத்துல எப்படி மூச்சு பயிற்சி பண்ணா நல்லது அப்படின்றது ரொம்ப டிராவல் பண்றவங்களுக்கு அது விளங்கும் போல இருக்கு. ஏன்னா இறை ரகசியங்களை நம்ம அறிவால மட்டும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அதான் நீதியுள் நேர்மை அப்படின்றார். ஒழுக்கமும் பிறருக்கு தீங்கிழைக்காத பண்பும் கொண்டவர்களுக்கு யோக ரகசியங்கள் வெளிப்படும். எச்சரிக்கை கொடுக்கிறார். எவ்வளவுதான் ஒரு கட்டறிந்தவராக இருந்தாலும் அவரிடம் அறம் இல்லை எனில் அவனுக்கு ஆதிப்பரம்பொருள் எட்டாக்கனியாகவே இருக்கும் அப்படின்றதான் நமக்கு சொல்லாரு. இப்ப கால ஓட்டத்தையும் உடல் இயக்கத்தையும் சிங்க்ரனைஸ் பண்றவனுக்கு யாரால முடியும் சொன்னோம்னா நேர்மையோடு வாழ்பவர்களுக்கு தான் முடியும். அவர்களுக்குத்தான் இறைநிலையும் வசப்படும் அப்படின்றாரு இந்த பாடல்ல. ஒரு ஒரு குட்டி கதை பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல பெரும் கல்வி கற்ற பண்டிதர் இருந்தாரு. எளிமையான விவசாயி ஒருத்தர் இருந்தாரு. பண்டிதர் வானசாஸ்திரத்திலையும் நூல்களை படிக்கிறதுலும் புலி. எந்த நட்சத்திரம் எப்போ உதிக்கும், எந்த ராசிக்கு எது பகை அப்படின்லாம் விரல் நுனியில ரொம்ப டாப்பா வச்சிருப்பாரு. ஆனா அவர்கிட்ட ஒரு கர்வம் இருந்தது. இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு மத்தவங்களை அதிகமா மதிக்க மாட்டாரு. நேர்மை தவறையும் சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா விவசாயி படிப்பறிவு இல்லாதவர், மிகுந்த நேர்மையானவர். கடவுள் எங்கும் இருக்கிறார், நாம் யாருக்கும் கடுகு செய்யக்கூடாது, நீதி நெறியோட வாழணும் அப்படின்னு வாழ்ந்து வந்தவர். அவருக்கு நட்சத்திரங்கள் பேர் தெரியாது, கால மாற்றங்கள் தெரியாது, அவரெல்லாம் உணரலாத. ஆனா அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தாரு ஒரு முறை. அவர் அவர்கிட்ட போயிட்டு பண்டிதர் போயிட்டு, சுவாமி நான் எனக்கு ஜோதிடம் தெரியும், யோகம் தெரியும், எல்லாத்தையும் பயிற்று விட்டுருக்கின்றேன், எனக்கு ஆதி மட்டும்தான் கிடைக்கல, இறைநிலை மட்டும்தான் பிடிபடல, ஏன்னு தெரியல அப்படின்னு அந்த ஞானிகிட்ட கேட்டிருக்கிறாரு. நானே சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நாளை காலை
சுவாதி நட்சத்திரம் தோண்டும் வேளையில் ஆற்றங்கரைக்கு வா அப்படின்னு சொன்னாரு. இவரு பண்டிதர் எல்லா கணக்கு புருஷம்லாம் எடுத்துட்டு அங்க போய் நிக்கிறாரு. விவசாயியும் வந்தாரு. இறைவனை தொழுதபடி எல்லாரும் நிக்கிறாங்க. வானில திடீர்னு ஒரு பேரொளி தெரிஞ்சது. விவசாயி அந்த பேரொலியை கண்டு பரவசம் அடைந்து கல்கீர் மல்க நிக்கிறார். ஆனா பண்டிதருக்கோ அது வெறும் வெளிச்சமாக தெரிஞ்சது. பண்டிதர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சாமி எனக்கு ஒன்னும் புரியலையேன்னாரு. அப்ப நானே சொன்னாரு, நீ நட்சத்திர ராசியும் படிச்சு கணக்கு போட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கிறா. உள்ளத்துல நேர்மை இல்ல. கணக்கு தெரிஞ்ச உனக்கு காலம் தெரியவில்லை. அதனால விவசாயி பாரு, நட்சத்திரம் பேரு தெரியாது. அவர் நீதியில் நேர்மை கொண்டவர். அதனால காலத்தின் சூட்சுமத்தையும் ஆதி பரம்பொருள் அவருக்கு தானாக வெளிப்பட்டதுன்னாரு. அப்ப புத்தக அறிவோ குறைகளின் கணக்கோ இறைவனை கொண்டு சேர்க்காது. மனதை நேர்மையாக வைத்துக் கொண்டு காலத்தின் போக்கை உணர்ந்து வாழ்கிறவனுக்கு உண்மையான நாணம் கிடைக்கும் அப்படின்றதுதான். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க, மிக அருமை, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1694. சோதி விசாகம் தொடர்ந்திரு தேல் நண்டு ஓதிய நாளே உணர்வது தானென்று நீதியுள் நீர்மை நினைந்தவர் கல்லது ஆதியும் ஏதும் அறியகிலானே. என்னோட இதுல நீர்மைன்னு போட்டிருக்கு, சில இதுல நேர்மைன்னு போட்டிருக்கு, நீதியுள் நேர்மைன்னு இருக்கு. என்னோட புத்தகத்துல நீதியுள் நீர்மைன்னு போட்டிருக்கு. Translation: But for those who stand in the path of right conduct and goodness, none knows the source and course of the convention. That the lunar constellation of Swati and Visaga and the sign of Scorpio and Crab are considered to be appropriate days for instruction. அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாடல்ல அதுதான் நம்ம அது தகுதி இருக்கணும். இறையருள் வாங்குற தகுதியை நம்மள்ட்ட இருந்தாதான், அந்த பக்குவ நிலையில இருந்தாதான் நம்ம இறையருளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி பார்க்குறேன். இது சோதிங்கிறத சுவாதி நட்சத்திரமாகவும் போட்டிருக்கிறாங்க. இல்லை நட்சத்திரம்ன்றதையே சோதியாகவும் சொல்லியிருக்கலாம். நிறைய இடத்துல சோதின்றது இங்கே ஜோதியாக தான் திருமூலர் சொல்லுவார். அதனால அந்த மாதிரியும் பார்க்கலாம். ரெண்டு மாதிரியும் சுவாதி நட்சத்திரமாகவும் பார்க்கலாம். சுவாதி விசாகம் இல்லைன்னா அது நட்சத்திர விசாகம்னுன்றதும் எடுத்துக்கலாம். ஜோதியாக இருக்கிற விசாக நட்சத்திரத்தையும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் துலாம்ல வரும். விசாகமும் சுவாதியும் காற்று ராசி. இது எப்படி ராசி நட்சத்திரம் இருக்குன்னா, நம்மளோட சந்திரன் பூமியை சுத்தி வருது இல்லையா? சந்திரன் பூமியை சுத்தி வர்றதுக்கு 1 மாசம் எடுக்குது இல்லையா? 1 மாசங்கிறது கரெக்டான கால்குலேட் பண்ணா 27 தான் வரும். 27.3 நாள்கள் தான் வரும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாள் அந்த மாதிரி. அந்த சுற்று பாதையை 360 டிகிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை 27 பிரிச்சா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பிரிச்சா 27 பிரிக்கிறது. அந்த நிலா பூமியை சுத்தி வர பாதையை 27 பிரிக்கிறது. ராசியா பிரிச்சோம்னா 12 பிரிக்கலாம். அதையே இன்னும் நுணுக்கமா பிரிக்கும் போதுதான் பாதத்தோட பிரிக்கிறது. ஒவ்வொரு ராசிக்கும் 4 ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்கும். அந்த மாதிரி பிரிச்சாங்கன்னா 108 பாதமா பிரிக்கலாம் அந்த சந்திரன் சுற்றி வர பாதைய. இப்ப சந்திரன் எந்த இடத்துல வந்திருக்கோ, எந்த ராசியில எந்த பாதத்துல நிக்குதோ அன்னைக்குதான் அந்த நட்சத்திரம். இப்ப இன்னைக்கான என்ன ராசி என்ன நட்சத்திரம்ன்றது எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா, சந்திரன் எந்த இடத்துல நிக்குதோ, எந்த ராசி நட்சத்திரத்துல நிக்குதோ அதுதான் இன்னைக்கான நாள் நட்சத்திரம். அப்படி பார்க்கும்போது இதுல என்ன சொல்ல வராங்க, ஆன்மீகத்துக்கான அந்த குரு உபதேசத்துக்கான நட்சத்திரமாக இருக்கிறது சுவாதி விசாகம். இது துலாம் காற்று ராசியில வரும். அடுத்து தொடர்ந்து அது அந்த சித்திர நட்சத்திரம் மட்டும் விட்டுட்டாங்க. துலாம்ல சித்திரை விசாகம் சுவாதி இருக்கும்.
சித்திரை நட்சத்திரத்தை மட்டும் விட்டுட்டு விசாகம் சுவாதியை மட்டும் சொல்றாங்க. அந்த இடத்துல சந்திரன் நிக்கிற நேரம். அதே சமயம் அதை தொடர்ந்து விருச்சக ராசி, விருச்சக ராசியில வந்து விருச்சகமும் நண்டும் வந்து நீர் ராசி. அந்த நீர் ராசியில இருக்கிற நட்சத்திரங்கள், விருச்சக ராசினா விசாகம் அனுஷம் கேட்ட வரும், கடகம்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் வரும். இந்த நட்சத்திரத்துல இருக்கும் போதும் அப்படின்றத சொல்றதா இருக்கணும். அது மாதிரி நீர் ராசியில மீனத்தை விட்டுருக்காங்க. காற்று ராசியான துலாத்துல சித்திரை நட்சத்திரம் விட்டுருக்காங்க. ஆக இந்த இடத்துல சந்திரன் வந்து வரும்போது அந்த நாள்ல ஓதிய நாளே உணர்வது தான் என்று அந்த உபதேசம் பெற்ற நாளா இருக்கலாம். உபதேசம் பெற்ற நாள்லே வந்து நம்மளால இறைவனை உணர முடியும், நம்மளால அந்த ஆன்மாவை பிடிச்சிக்க முடியும் அப்படி என்று நீதியுள் நேர்மை. நீதிங்கிறது இந்த இயற்கை நீதி, அதுதான் இயற்கை விதியாக இருக்கு. அதாவது அந்த அந்த நாள் வந்து ஆன்மீகத்துக்கான இறைய உணர்வதுக்கான நாளாக, அந்த அருள் நிறைந்த நாளாக இருக்கு அப்படின்னாலும், நீர்மைங்கிறதுனாலும் நேர்மைனாலும் கிட்டத்தட்ட ஒன்று. ஏன்னா நீர்மைனாலும் இந்த தூய்மை, நல்ல குணம் அந்த மாதிரி தான். நேர்மையும் அதே தான். அந்த ஃப்ரீக்குவென்சியில் நம்ம இருந்தால் தான் நல்ல குணத்துலேயும், அந்த நல்ல அன்பான, அந்த ஈகோ இல்லாத, அந்த மனதின் படி போகாமல் அந்த இடத்துல இப்போ நான் போய் இந்த இயற்கையில் இப்போ ஒரு மழை பெய்யுதுனாலுமே அதிலே அவ்வளோ இது எனக்கு புரிய வரும். நான் மழையில் நனைய ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுவே ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதமாக பார்ப்பேன். நான் வந்து நீரோட ஆசீர்வாதமா பார்ப்பேன். அதுவும் அப்படியே வானத்துலேருந்து வருதா, அப்படியே அருள் மழை மாதிரி தான் நான் யோசிச்சு அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இப்போ எதுக்கு இதை சொல்லுறதுன்னா, அதை சொல்லும்போது நான் அங்கே போகிறேன். அந்த மாதிரி இப்போ நான் மழையில் நனையணும்னு நான் போகிறேன், அதுதான் நான் என்ஜாய் பண்ணணும்னு போகிறேன்னா, நான் கொடையை வச்சுட்டு போனேன்னா அதை என்னால் அதை வாங்கிக்க முடியாது இல்லையா? நான் அதை வாங்குற தன்மையில் நான் இருக்கணும். நான் இப்போ ஈகோன்ற ஒரு கொடையை வச்சுக்கிட்டோ, இல்லை கெட்ட எண்ணங்கள்ன்ற ஒரு கொடையை வச்சுக்கிட்டோ நான் மழையில் போய் நிற்கிறேன்னா எனக்கு அந்த அந்த அருளை வாங்க முடியாது இல்லையா? அதுபோல் நீங்கள் என்ன அந்த தகுதி நம்மக்கிட்ட இருக்கணும். பானை ஓட்டையாக இருந்துச்சுன்னா அது வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அந்த தகுதியோடு நம்ம இருக்கும்போது அந்த ஃப்ரீக்குவென்சியில் அதுதான் இயற்கை நீதினாலும், பக்குவனுக்கான இயற்கை நீதி. அந்த இயற்கை நீதி எதோட சேர்ந்து இருக்குன்னா, பக்குவ நிலையில் இருக்கவங்களுக்காக தான் இந்த ஆன்மீகத்துக்கான இயற்கை நீதியே, இயற்கை விதியே சேர்ந்து தான் இருக்குது. இவங்களுக்கு தான் இது கிடைக்கணும், இந்த மாதிரி இருந்தால் தான் இது கிடைக்க முடியும் அப்படின்னு அந்த இது இருக்குது. அப்படி நினைந்தவர் கல்லது. அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா, ஆதியும் ஏதும் அறியகிலானே. அவனால் ஆதியும் இல்லை, ஏதும் அவனால் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறத நான் இதில் புரிஞ்சுக்கிறேன். இதில் அதே தான். நம்ம வந்து தகுதியோடு இருந்தால், அந்த பக்குவ நிலையில் இருந்தால், இயற்கை விதியோடு நம்ம பொருந்தி இருக்கும்போது நமக்கான அருள் கிடைக்கும். ஆனால் பக்குவ நிலையில் இல்லாமல் நீ இயற்கை விதியை மட்டுமே இதுதான் இந்த நாளில் அருள் நிறைந்திருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அது கிடைக்காது அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் வந்து நிறைய கேள்விகளை வந்து நமக்குள்ள விதைக்கக்கூடியது. ஏன்னா என்னத பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தலைப்புல பக்குவனை பத்தி பேசி கொண்டிருக்கிறது இல்லைங்களா? அப்போ அவரோட தன்மை என்ன, அவருடைய நிலை எப்படி இருக்கும், எது பக்குவ நிலை, இப்படி எல்லாம் ஒன்னொன்னா கேட்டுட்டு இருக்காரு, ஒன்னொன்னா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சில விஷயங்களை எதிர்மறையா சொல்றாரு, ஒரு சில விஷயங்களை நேர்மறையா சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு நாள் பத்தின ஒரு குறிப்பு வருது. அது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். இதுல வந்து ஒரு சில உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்கா, நீதியுள்
நேர்மை நினைந்தவர் கல்லாது அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. ஒரு சில இடங்கள்ல நீதியுள் நீர்மை நினைந்தவர் கல்லாது அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல இருக்கு. ஏன்னா 3வது வரியில எங்கிட்ட இருக்கக்கூடிய மிக பழமையான பிரதி ஒண்ணு இருக்கு. அதுல நீதியுள் நீர்மை நினைந்தவர் கல்லாது அப்படின்னு ஒரு வார்த்தை தான் இருக்கு. ஆனா இன்னும் இந்த பஞ்சாட்சர தீவிரைன்னு ஒண்ணு இருக்கு சொல்லுவேன்ல, அதுல நீதியுள் நேர்மை நினைந்தவர் கல்லாது அப்படின்னு இருக்கு. அப்ப இது என்ன வித்தியாசம் வருது அப்படின்னாக்கா, நீதியுள் நீர்மை நினைந்தவர் கல்லாது ஆதியும் ஏதும் அறியகிலானே அப்படின்னா, அவனையும் தெரியாது யாரையும் தெரியாது. ஆதியும் ஏதும் அறியகிலானே அப்படின்னா ஒருத்தரையும் புரியாது. ஏன் புரியாது? ஏன்னா அவங்களுக்குள்ள நீதியில் நீர்மை நினைந்தவர் கல்லாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன பொருள் அப்படின்னாக்கா, அந்த நீருக்கு ஒரு தன்மை இருக்கு, ஃப்ளோயிங் இல்லைங்களா? அது கணத்துக்கு கணம் அசைந்து கொண்டே இருக்கக்கூடியது. இட் வில் பி ஃப்ளோயிங். தேங்கினா கூட அது இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த நீதி அப்படிங்கிற இடத்துல அந்த ஃப்ளூயிடிட்டி இருக்கணும், ரொம்ப ரிஜிடா இருக்கக்கூடாது. அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இடத்துல நீதியாக இருக்கிறது, இன்னொரு இடத்துல பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்த்த அப்படின்னு சொன்னாரு. நன்மை பயக்கும் வள்ளுவர் சொன்னாரு இல்லைங்களா? அப்போ இந்த நீதி அப்படிங்கிறது பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி. இப்ப பணக்காரனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் போடுறது கேஷுவலான விஷயமா இருக்கும். அதே அபராதம் இப்ப தேங்காய் திருடுனா, நான் ஒரு கேஸ்க்கு சொல்றேன். இப்ப தேங்காய் திருடினா யாரும் 10,000 ரூபாய் போட மாட்டாங்க. பட் நான் சொல்றேன், தேங்காய் திருடிட்டான், எங்க ஊர்ல எல்லாம் நடக்கும், தோப்புல தேங்காய் திருடிட்டா அவனை கட்டி வச்சு அடிப்பாங்க, அபராதம் போடுவாங்க. இல்ல வீட்டுல யாராவது கள்ளம் புகுந்துட்டா திருப்பி அவனை கட்டி வைப்பாங்க. உள்ளூர்காரன்னா அபராதம் போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும் கிராமங்கள்ல. அப்போ இது பண்ணும்போது ஒருத்தனுக்கு ஒரு தண்டனை ரொம்ப ஈஸியா இருக்கும். பிடிபடுறவன் அடிபடுற மனநிலையில, அடி வாங்குற மனநிலையில தான் அவன் வருவான். அவனை அடிச்சா ஒண்ணும் ஆகாது. அதே சமயம் ஒரு சிலர் அடிச்சோன்னு கீழே விழுந்துருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கம் கிடையாது. அப்ப அதுதான் தண்டனை. ஆனா ஒருத்தனால தாங்க முடியும், ஒருத்தனால தாங்க முடியாது. அப்போ அது என்ன பண்ணணும்? ஒருத்தனால பைசா கட்டிட முடியும், இன்னொருத்தனால பைசா கட்ட முடியாது. அப்ப அது எப்படி? இப்ப இந்த அப்ப அது என்ன அப்படின்னா, அந்த செயலுக்கு அந்த நேரத்தில் எத்தகைய ஒரு ஃப்ளூயிடிட்டி இருக்கணுமோ, எத்தகைய ஒரு ஒரு என்ன சொல்றது, பொருந்தி போகக்கூடிய தன்மை. நீருக்கு இன்னொரு குணம் இருக்கு. நீங்க என்ன பாத்திரத்துல வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவை அது எடுத்துக்கொள்ளும். நீங்க சொம்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, அந்த நேரத்துக்கு எது தேவையோ அதை செய்கின்ற ஒரு தன்மை, அததான் அந்த இடத்துல அப்படி சொல்றாரு. இதேதான் நீதியுள் நேர்மைன்னு நம்ம பார்க்கலாம். எது நேர்மை? நாட் அ ரிஜிடிட்டி இல்லைங்களா? இல்ல இதான் ரூல் இப்படிதான் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு 10 விதமான தண்டனைகள் இருக்கவே இருக்காது. எப்படி ஆட் ஆச்சு? நம்ம குற்றவியல்லையே அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஒரே விதமான தண்டனைகள் இல்ல, விதவிதமான விஷயங்கள் இருக்கு. அப்ப அவங்க அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இதனால இத நெகேட் பண்ணலாம், அதனால இத நெகேட் பண்ணலாம் அப்படின்னு அந்த மனிதனுக்கு அவனுடைய சூழலுக்கு என்ன நடக்குதோ, எது தேவையோ அதை கொடுக்கக்கூடிய, இப்ப நீதிங்கிறதுனால அது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல், ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா அந்த மாதிரி இருந்ததுனால ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலுக்குள்ள வந்துருச்சு. பட் நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள், நீதி சாஸ்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா there's lot of fluidity இருக்கும். நீங்க உள்ள போய் இந்த தர்க்க சாஸ்திரம், நீதி சாஸ்திரம்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா நிறைய fluidity. அவன் இத பண்ணியிருந்தா, இப்படியான இடத்த சேர்ந்தவனா இருந்திருந்தா இந்த தண்டனை, இந்த ஒரே செயல்ல 4 வர்ணத்தவரை சொல்லும் போது ஒரே செயல், இந்த வர்ணத்தை சேர்ந்தவன்னா இந்த தண்டனை, இந்த தண்டனை, இந்த தண்டனை,
ஒரே இன்னொரு வர்ணத்தை சேர்ந்தவன்னா இந்த தண்டனை. ஏன் அப்படின்னா அவனுடைய நிலைக்கு அவன் இதை செய்யக்கூடாது, அப்ப அவன் அதை செஞ்சுட்டான், அப்ப கடுமையான தண்டனை. இவனுக்கு அறியாமை இருக்கலாம் அந்த அறிதலை பத்தி, அதனால அவனுக்கு இந்த தண்டனை. இவனுக்கு இத பத்தின புரிதலே இருக்காது, he will not have any knowledge about that, அதனால அவனுக்கு இந்த தண்டனை. இன்னொருத்தனை அறிவுறுத்தி விட்டுறலாம். இப்படி எல்லாம் இருக்கு நீதி சாஸ்திரம்ல. அதுதான் இந்த நீதியுள் நீர்மை நீதியுள் நேர்மை அப்படின்னு ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இது யாரா, இந்த நிலைமை எப்படி இருக்கும்? இதை நினைந்தவர்க்கு அல்லாது ஆதியும் ஏதும் அறியலானே. அப்ப அந்த தன்மை இல்ல, அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த தன்மை ஒரு நேரத்துல இல்ல, எப்பவும் எள்ளத்தனையா அப்படின்னு நேத்து சொன்னாரு இல்லைங்களா? எள்ளத்தனையும் இடைவிடாதே நின்று நீதியில் நேர்மை நினைந்தவர்க்கல்லாதுன்னு நம்ம இந்த இடத்துல அதை எடுத்துட்டு வரணும். அப்போ அது ஒரு நிமிடத்துல நடக்கக்கூடிய விஷயம் இல்ல, ஒரு நேரத்துல நடக்கக்கூடிய விஷயம் இல்ல, எல்லா நேரமும் இருக்கணும். எப்படி இறைவனை இடைவிடாது நம்ம சிந்திக்கின்றோமோ அத மாதிரி எள்ளத்தனையும் இடைவிடாது நீதியில் நேர்மை நினைந்தவர்க்கு அல்லாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ ஏன் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அந்த நீதியில் நேர்மையாக நினைப்பது எதை நமக்கு கொண்டு காட்டும் அப்படின்னா, தெள்ளி அறிய சிவபதம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது நேத்திக்கு வரிகள். ஆனா எதையே இங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா நம்ம அப்படிதான் தொடர்பு படுத்தி பார்க்கணும் அந்த இடத்துல. அப்பதான் அதனுடைய ஆழமான ஒரு விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப இப்ப பாருங்க, எள்ளத்தனையும் இடைவிடாதே நின்று நீதியுள் நேர்மை நினைந்தவர் கல்லாது ஆதியும் எதுவும் அறியகிலானே அப்படின்னு நம்ம புரியலாம். ஏன்னா முன்னாடி சொல்லிட்டாரு, எள்ளத்தனைய இடைவிடாத இறைவனை சிந்திப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? சிவபதம் கிடைக்கும். அப்ப அத்தகைய சிவபதம் கிடைத்தவர்கள் எப்படி இருப்பாங்க? நீதியுள் நீர்மை நினைத்தவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் அப்படி இல்லைன்னா ஆதியும் தெரியாது, அதனோட தொடர்புடைய ஏதும் நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. என்னங்க இந்த ரெண்டு வரியை மாத்திரம் சொல்லிட்டு இருக்கீங்க, முன்னாடி இருக்கிற 2 வரிக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த தன்மையை உணர்ந்ததற்கு பிறகு நம்ம அந்த முதல் 2 வரிக்கு போனோம். என்ன சொல்றாரு? சோதி விசாகம் தொடர்ந்திரு அப்படின்னு சொல்றாரு. இந்த 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 நட்சத்திரம் எதை குறித்து, கௌரிமா ரொம்ப அழகா சொன்னாங்க. நட்சத்திரம் எதை குறித்து வருகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சந்திரனுடைய மூமெண்ட குறித்து நட்சத்திரம் வருது. லக்னம்னு சொல்றாரு, ராசி கூட சொல்லல. அவரு என்ன சொல்றாரு? லக்னம் அப்படிங்கிறாரு. அது எதை குறித்து வரக்கூடியது அப்படின்னா, எதன் அடிப்படையில் வரக்கூடியது அப்படின்னா, சூரியனை அடிப்படையாக கொண்டு வருவது. இதுதான் ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம். நட்சத்திரம் அந்த நாள்ல சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறாரோ அந்த நட்சத்திரம், அதுதான் கணக்கு. அதே மாதிரி லக்னம் என்பது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆனது. சந்திரன் மாதிரி ரொம்ப வெளிப்படையான விஷயம் கிடையாது. இன்னைக்கு நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். ஆனா அது காலையில 9 மணி வரைக்கும் தான் அனுஷம், 9:30 வரைக்கும் தான் அனுஷ நட்சத்திரம் இருக்கு. அதற்கு பிறகு அது கேட்டைக்கு போயிடும். 9 மணிக்கு மேல சந்திரன் எங்க இருப்பான் அப்படின்னா கேட்டையில இருப்பான். அப்போ ஒரு குழந்தை இன்னைக்கு பிறந்தா கூட காலையில 9 மணிக்கு முன்னாடி பிறந்தா அனுஷ நட்சத்திரம், 9 மணிக்கு அப்புறம் 9:30க்கு அப்புறம் பிறந்ததுனாக்க அது கேட்ட நட்சத்திரம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சாயங்காலம் பிறந்திருக்கா, கேட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கு, முடிஞ்சு போச்சு விஷயம். இது மாறாது. 24 ஹவர்ஸ்க்கு இந்த மாறாது. ஆக்சுவலா 24 மணி நேரம் வராது, கொஞ்சம் 23:45 ஏதோ மாறும். அந்த மாதிரி நம்மளால சொல்லிட முடியும். ஆனா இந்த லக்னம் அப்படிங்கிற விஷயத்த அப்படி சொல்லிட முடியாது. என்ன அப்படின்னாக்க, ஒரு கணக்கு இருக்கு. நான் 2-3 நாள் முன்னாடி நான் உங்களுக்கு ஒண்ணு சொன்னேன். சூரியன் இந்த மாசத்தை நம்ம மேஷ மாசம்னு சொல்லுவோம், ரிஷபம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த ராசியினுடைய அடிப்படையில நம்ம
அந்த மாதத்தை குறிக்கக்கூடிய இது இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இந்த மாசம் மேஷ மாசம். ஏன் எதனால மேஷ மாசம் சொல்றோம் அப்படின்னா, சூரிய உதயம் நமக்கு 24 மணி நேரம் இருக்குல்ல. அப்போ அந்த காலையில 6 மணிக்கு அந்த சூரிய உதயம் அதுலதான் கணக்கு வரும். அப்போ சூரிய உதயம் எப்பொழுதுமே இந்த மாதம் மேஷ ராசியில தான் உதிக்கும். அதுதான் மேஷ லக்னம். அப்ப எப்ப மாறும் அப்படின்னா, அந்த சூரியனுடைய அப்ப இன்னைக்கு முழுக்க மேஷத்துல இருக்குமா அப்படின்னா இருக்காது. 2 மணி நேரம் ஒரு ராசியில இருக்கும். 12 ராசி பாத்தீங்களா? அதனால 2 மணி நேரம் ஒரு ராசியில இருக்கும். அப்போ 6:20க்கு சூரியன் உதிக்கிறது அப்படின்னா அது மேஷ ராசியில எப்படி இருக்கும் அப்படின்னா 6:20ல இருந்து 8:20 வரைக்கும் அது மேஷ ராசியில இருக்கும். அதுக்கப்புறம் 8:20க்கு அப்புறம் அது எங்க போகும்? ரிஷப ராசிக்கு போயிடும். இப்போ நீங்க இந்த ஜோசிய கணக்கு பாத்தீங்கன்னாக்க அவங்களோட கணக்கு இப்படிதான். லக்னம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த லக்னம் தான் முடிவு பண்றது. எதை முடிவு பண்றது அப்படின்னா நம்மளுடைய கர்ம ஸ்திரங்களை அதுதான் அந்த லக்னம் தான் முடிவு பண்றது. நம்ம அந்த ஜோதிடத்துல 12 வீட்டுக்கும் 12 தொழில் உண்டு. அதாவது 8ஆம் இடம் இத சொல்றது, 7ஆம் இடம் இத சொல்றது. நான் ஜோசியத்துல பெரிய ஆள்லாம் இல்ல. நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு என்ன தொடர்பு இருக்கோ அது மாத்திரம்தான் எனக்கு தெரியும். மிச்சப்படி நான் ஜோசியம் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த 12 வீடுக்கும் 12 தொழில் உண்டு. இந்த வீடு மனைவியை குறிக்கிறது, இந்த வீடு தகப்பனாரை குறிக்கிறது, இந்த வீடு முன்னோர்களை குறிக்கிறது, இந்த வீடு தொழிலை குறிக்கிறது, இந்த வீடு திருமணத்தை குறிக்கிறது, இந்த வீடு செல்வத்தை குறிக்கிறதுன்னு ஒரு சில கணக்கு உண்டு. இந்த வீடுங்கிற விஷயம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னத்தை வச்சுதான் ஆரம்பிக்கும். அப்போ ஒருத்தன் இன்னைக்கு காலையில 6:20க்கு பிறந்திருக்கான் அப்படின்னாக்க இன்னைக்கு சூரிய உதயம் 6:20ன்னா அவனுக்கு மேஷ லக்னம் தான். நட்சத்திரம் என்னவா வேணா இருக்கலாம், அனுஷமா இருக்கலாம். அந்த அனுஷத்துல மேஷ லக்னம். அந்த அனுஷத்துக்கு உண்டான ராசி வேறையா இருக்கலாம். அது சந்திரனுடைய அடிப்படையா வருது. ஆனா லக்னம் தான் எதை முடிவு செய்கிறது என்றால் நீ எந்த வீட்டுல சூரியன் இருக்கும்போது நீ பிறந்திருக்க. அப்ப மேஷ வீட்டுல சூரியன் இருக்கும்போது பிறந்திருக்க. அப்ப உன்னோட லக்ன வீடு முதல் வீடு எது அப்படின்னா மேஷம் தான். அங்க இருந்துதான் நீ 2, 3. அப்ப இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இதுதான் உன்னுடைய 8ஆம் வீடு எதுன்னு முடிவு பண்றது. இதுதான் உன்னுடைய 7ஆம் வீடு எதுன்னு முடிவு பண்றது. நம்ம வீட்டுல இருந்து 7 வீடு, நம்ம வீட்டுல இருந்து 4ஆம் வீடு அப்படின்னு முடிவு பண்றது. இதுதான் இப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன சொல்றாரு? ஒரு ரெண்டு நட்சத்திரம் சொல்றாரு, 2 லக்னம் சொல்றாரு, ராசி சொல்லல. அப்ப நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்க சந்திரனும் சூரியனும் அப்படின்னு ஓதிய நாளே உணர்வது தான் என்று அப்படின்னு 2 விஷயத்த சொல்றாரு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல 2 சந்திரனையும் குறிக்கிறார், சூரியனும் குறிக்கிறார். சந்திரனுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? ஜோதி, விசாகம். ஜோதிங்கிறது சுவாதி. அதுல ரொம்ப அழகா சொன்னாங்க கௌரியம்மா. 2மே நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது மாதிரி இந்த விருச்சிகம், கடகம் இந்த 2ம் நீர் சம்பந்தப்பட்ட லக்னங்கள். அதனால இந்த நீர்மையோடு இருக்கிறதுனால இந்த 2ம் அப்ப சந்திரனும் சூரியனும் எந்த தன்மையில இருக்காங்க அப்படின்னா நீரினுடைய தன்மையில இருக்காங்க. அப்ப நம்ம மாத்திரம் இல்ல, நீதியுள் நேர்மையா நம்ம மாத்திரம் இருக்கிறது இல்ல, இந்த பிரபஞ்சமும் நீரினுடைய தன்மையில் இருக்கக்கூடியதுதான் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த அதாவது அண்டம் எப்படி இருக்கும் அப்படிதான் பிண்டம். அப்ப அந்த அண்டம் நீர்மையில இருக்கிற மாதிரி இந்த பிண்டமும் நீர்மையில நீ நீதியை உணர வேண்டும், நீதியுள் நீர்மையை உணர வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல எதுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணணும்? உரையாசிரியர்கள் சொல்ற மாதிரி இந்த நாள்ல நம்ம ஓதி உணர வேண்டும், ஓதிய நாளே உணர்வது தான் என்று அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிடலாமே. ஏன் நீங்க இப்படி கேக்குறீங்க அப்படின்னா குரு உபதேசத்துக்கு அப்படின்னு முதல்ல எல்லா நாளும் நல்ல நாள் தாங்க. இறைவனை நெறிக்கக்கூடிய எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா
ஒரு சில பலங்கள் இருக்கு. அந்த அந்த இடத்துல அந்த நாள்ல ஓதும் போது இன்னும் பல மடங்கு நமக்கு வீரியம் கூடும். அப்படி பாத்தீங்கன்னாக்க ஒரே நாள்ல நம்மளால எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம இப்பதான் பேசணும் எது நட்சத்திரம் ஒருத்தருக்கு, எது லக்னம்னு நம்ம பேசணும் பாத்தீங்களா. இந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தாராபலன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த தாராபலன் ஓங்கி இருக்கக்கூடிய நாள்ல தான் நம்ம வந்து இந்த மாதிரியான உபதேசங்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா நம்மளுடைய மனது உள்வாங்கக்கூடிய நெகிழ்வான தன்மையில இருக்கும். ரிஜிடா இருக்காது, வெளியில போகாது. அந்த மாதிரி நாள்லதான் தாராபலன் ஓங்கி இருக்கக்கூடிய நாள்லதான் இத வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு கிருத்திகைக்கு தாராபலன் ஒரு சில நட்சத்திரங்கள்ல வரும், கேட்டைக்கு ஒரு சில நட்சத்திரத்துல வரும், அனுஷத்துக்கு ஒரு சில நட்சத்திரத்துல வரும், சுவாதிக்கு ஒரு சில நட்சத்திரத்துல வரும், விசாகத்துக்கு ஒரு சில நட்சத்திரத்துல வரும். அப்ப அந்த நாள்ல பார்த்துதான் நம்ம குரு உபதேசம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. அப்ப இது வந்து ஞானியர்கள் நமக்கு விட்டு சென்று இருக்கக்கூடிய குறிப்புகள். அப்ப இந்த சுவாதி விசாகம்ங்கிறது என்ன அப்படின்னா, என்னால இவ்வளவு எல்லாம் டீப்பா பார்க்க முடியாதுங்க, நான் வந்து இவ்வளவு எல்லாம் எனக்கு தெரியாது, நான் கடவுள் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன், கடவுளுடைய குருவுடைய உபதேசம் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா பார்க்கிறவங்க இந்த தன்மையில இருக்கக்கூடிய என்ன தன்மை, மனம் நெகிழ்ந்து இருக்கக்கூடிய தன்மை. அப்போ சுவாதி விசாகம் 2 நாட்களுமே மனம் நெகிழ்ந்து இருக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி விருச்சிகம் கேட்டை இந்த மன்னிக்கணும், விருச்சிகம் கடகம் 2மே லக்னம். நீங்க திரும்பி பாருங்க, லக்னம் அதுதான் அந்த அதிகாலை வேளை. லக்னம்னாலே நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்க சூரியன் உதிக்கின்ற நாள். அப்ப இந்த அதிகாலை வேளையில விருச்சிக மாசத்துல இல்லைன்னா கடக மாசத்துல, கர்க்கடக மாசம்ங்கிறது வந்து மலையாளத்துல அவ்வளோ கொண்டாடுவாங்க. எல்லாரும் ராமாயணம் வாசிப்பாங்க கர்க்கடக மாசத்துல. ஏன் அப்படின்னா அது அவ்வளோ நெகிழ்வான ஒரு 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 மாதமா நம்ம குறிப்பிடுவோம். சோ அப்படி கர்க்கடக மாசத்துல இல்லைன்னா விருச்சிக மாசத்துல நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம், இல்ல விருச்சிக லக்னத்துல இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்கறதா புரிஞ்சுக்கலாம். ஆனா மொத்தத்துல அதனுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னா அந்த நெகிழ்வு தன்மை இருக்கணும். அந்த நீதியுள் நேர்மை அப்படிங்கிற அந்த 2 வார்த்தை தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. என்ன தன்மை இருக்கணும், அந்த நெகிழ்வு தன்மை இருக்கணும். நான் நீதி பரிபாலனம் பண்றேன்னு கடுமையான தண்டனைகள் வந்து இல்லைன்னா கடுமையான சட்டதிட்டங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அதுக்குள்ள ஒரு நெகிழ்வு தன்மை இருக்க வேண்டும். அவனே பக்குவன். அப்போ நம்ம வந்து அப்பா அம்மா பிள்ளைங்களை தண்டிச்சிருவோமா, அடிக்கடி ரொம்ப பெருசா தண்டிப்போமா, மாட்டோம். என்ன சொல்லுவோம், சரி சரி இனிமே பண்ணக்கூடாது, வாதியாரே சொல்லுவாரு, சரி சரி இனிமே இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது, இடத்துல போய் உட்காரு. இல்லைன்னா 2 தலையில 2 நீயே 2 குடிக்கரணம் போட்டுட்டு நீ தோப்புக்கரணம் போட்டுட்டு நீயே போ, இல்ல தலையில 2 குட்டிட்டு நீயே போய் இடத்துல உட்காந்துக்கோ. இதெல்லாமும் தண்டனை தான். ஆனால் எப்பேற்பட்ட தண்டனை அப்படின்னா ஒரு நெகிழ்வு கொடுக்கக்கூடிய தண்டனை, நாட் அ ரிஜிட் வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ் அப்படிங்கறத தான் நான் இந்த இடத்துல பார்க்கிறேன். அதுதான் ஒரு பக்குவனுடைய தன்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கறதுதான் இந்த மந்திரத்தோட பொருத்தமான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. மிக்க நன்றி. மிக அருமை. சந்திரனும் சூரியனையும் சேர்த்து அதை யோசிச்ச விஷயம் ரொம்ப அருமையா இருந்தது. மிக்க நன்றி. வேற யாரும் கேள்வி ஏதாவது கேக்குறீங்களா? வாங்க சிவலிங்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். வணக்கம்மா. அந்த நீர்மை அப்படின்னு சொன்னது எப்பயோ கேள்விப்பட்ட ஒரு ஞாபகம். அது சரியா எனக்கு தெரியல, அத கேட்டுக்கலாமா அப்படின்னு. அது நீர்மேல் எழுத்து அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ நம்ம தரையிலயோ இல்ல போர்ட்லயோ எழுதுற எழுத்து வந்து பார்க்கக்கூடியது கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் தெரியும். இப்போ போர்ட்ல எழுதுறோம், அழிக்கல, அப்படியே எத்தனை நாள் இருந்தாலும் அது இருக்கும். ஆனா நீர்மேல் எழுத்து அப்படின்னா இந்த நீர்மை அப்படின்னு சொல்றது அந்த நீர்மேல் எழுத்துங்கிற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு. அப்போ அந்த நேரத்துல செய்யறது சரியா வரும், மத்த நேரத்துல செய்யறது எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனா இது எல்லா நேரமும் செய்யலாம், ஆனா பர்டிகுலரா சில நேரங்கள்ல செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எதையோ சொல்றாரோ அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இப்ப இன்னொரு விஷயம் சொல்லுவாங்கல்ல,
இப்போ மழை பெய்யுற நேரத்துல தான் பானையை வந்து நம்ம திறந்து வச்சிருக்கணும். மற்ற நேரத்துல திறந்து வச்சிருக்கோம் அப்படின்னா தேவையில்லை, ஏன்னா நிரம்பாது. ஒரு சில நேரங்கள், ஒரு சில நாள் வச்சிருக்காங்க, கோல் வச்சிருக்காங்க, அம்மா சொன்ன அந்த தாரை அது வச்சிருக்காங்க, பச்சி வச்சிருக்காங்க, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் வச்சிருக்காங்களே, அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல வச்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். அது மாதிரி இந்த சுவாதி விசாகம்னு சொல்றது, வைகாசி தான் விசாகம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த பௌர்ணமி திதி வந்து இந்த நாள்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப சித்திரை பௌர்ணமி வந்து இந்த சித்திரை மாசம் சித்ரா பௌர்ணமின்னு சொல்றாங்க, வைகாசி விசாகம், ஆவணியில அவிட்டம், அது பங்குனி, அது ஒவ்வொரு மாசமும் பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, மாசி மகம், அப்படி ஒவ்வொன்றும் தைப்பூசம், இப்படி ஒவ்வொன்றுமே ஸ்பெசிஃபிக்கா கொண்டு வந்திருக்காங்க. அது காரணத்தோட இருக்கு அப்படிங்கிறது எனக்கு சின்ன ஒரு தோணுச்சுங்கம்மா, அதை பகிரலான்னு. அந்த நீர்மேல் எழுத்துங்கிறதும் தோணுச்சு. நன்றி. நன்றிங்க, நன்றி. நல்ல புரிதல், நல்ல பார்வை. பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றிங்கய்யா. வாங்க தியாகராஜன் ஐயா. அது உண்மைதான். ஒரு மாதமும் ஒரு நட்சத்திரத்தினோட அடிப்படையில அதுதான் ரொம்ப விசேஷமானது. சித்திரை அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா பௌர்ணமி என்னைக்கு வருமோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி பின்னாடி இல்ல அன்னைக்கே கூட சித்திரை வரும். இந்த இப்ப கூட பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வந்து அடுத்த நாள் முழுமையா பௌர்ணமி இருந்தது. ஆனா அதுக்கு முத நாள் சித்திரை இருந்தது. அப்ப அதை ஒட்டி வரும். ஆடினா கிருத்திகை, வைகாசினா விசாகம், அந்த மாதிரி ஒரு மாதத்துக்கும் ஒரு நட்சத்திரம் சந்திரன் பிரவேசிக்க கூடியது. இது வந்து சந்திரனுடைய சுழற்சியை மையமாக வைத்து செய்யக்கூடியது. அதனால அந்தந்த நட்சத்திரம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கதான் செய்யுது. நன்றிங்கம்மா, நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி, ஓம் திருமூல திருவடிகள் போற்றி. கொஞ்சம் காலதாமதமாக இணைஞ்சிட்டேன். நிறைய விளக்கங்கள் கிருத்திகா அம்மா சொல்லியிருக்கிறாங்க, தாங்களும் ஐயா அவர்களும் சொன்னீங்க. இதில் தருமை ஆதீன மடத்திலிருந்து வெளிவந்த அந்த நூலில் தெளிவுரை முனைவர் சி அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் குறிப்பிட்ட அந்த தெளிவுரையில் விருச்சிகமும் கற்கடகமும் எனும் 2 ஓரைகளை உடை சுவாதி விசாகம் என்னும் 2 நட்சத்திரங்கள் பொருந்திய முன்னோர் சொல்லிய 2 நாட்களே குறுமொழியை உணர்தற்கு உரிய நாட்கள் என்று. இந்த வரி தான் ரொம்ப முக்கியம். மரபு நெறியின் சிறப்பை எண்ணுவாருள் அங்கனம் உணர்ந்து ஒழுகுவார்க்கு கூறியது அல்லது என்று சொல்லிட்டாங்க. அதாவது மரபு வழியா ஒவ்வொருத்தரும் இந்த நாட்கள்ல உபதேசம் கொடுக்கணும், மாசத்துக்கு 1 நாள் இல்லை வருஷத்துக்கு 2 நாள் அப்படிங்கிற மாதிரி சிலர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனா பொதுவா என்னன்னா, இறைவனும் அதற்குரிய காரணம் எதனையும் எங்கும் சொல்லி வைக்கவில்லை என்று சொல்லிட்டாங்க. அதாவது எந்த வினாடி எப்ப யாருக்கு எது ஏற்படும் தெரியாது. குரு உபதேசங்கிறது எப்ப எந்த வினாடி, இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே, துன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம். உபதேசம் எந்த நாள்ல வேணாலும் யாரு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அந்த உபதேச பொருளை உணரக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க, அது என்னைக்கு வரும்னே சொல்ல முடியாது. அப்போ உண்மையான உபதேசம் குரு உபதேசித்தாலும் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம் தான். அப்ப இறைவனே குருவாக இருந்து உபதேசிக்கிறான் குரு மூலம். ஆனா அதை நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோமான்னு பார்த்தா எது தடையா இருக்குன்னா, தொன்றுமல வெம்மாயை, அது அற்று போகும்போதுதான் இறைவனை உணர முடியும். சோதி விசாகம் தொடர்ந்திரு தேல் நண்டு ஓதிய நாளே உணர்வதுதான் என்று நீதியுள் நேர்மை நினைந்தவர்க்கு அல்லது நீதியுள் நீர்மை நினைந்தவர்க்கு அல்லது ஆதியும் ஏதும் அறியகில்லானே. ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையில் அதெல்லாம் கிடையாது. ஆனா நீதியில் நீர்மை நினைந்தவர்க்கு அல்லது. இந்த உலகத்துல நீதின்னு எதை சொல்றோம்? எந்த செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு, செயலுக்கு தக்க விளைவு உண்டு. அப்ப செயல் விளைவை நாம உணரணும். காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இது
நீதி என்பது இறை நீதி. நாம் செயல் செய்கிறோம், அந்த செயலுக்கு விளைவாக வருவது இறை நீதி தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அதிகமாக சாப்பிட்டா துன்பம் வரத்தான் செய்யும், நெருப்பை தொட்டா சுடத்தான் செய்யும். இது நீதி, இயற்கை நீதி. அதை யாரும் மாற்ற முடியாது. அதாவது அதனது இயல்புல இருக்கு. இப்போ மின்சாரம் சாக்கடிக்குங்கிறதுக்காக மின்சாரத்தை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோமா என்ன? அது எப்படி, எந்த வகையில்? அதே மாதிரி நெருப்பு எரிக்குங்கிறதுக்காக நெருப்பை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோமா என்ன? எல்லாமே அதை எப்படி பயன்படுத்துன்ற முறை தான். அப்ப நீதி, நீதியுள் நீர்மை என்று சொல்றார். அப்ப அந்த நீதிங்கிறது செயலுக்கு தக்க விளைவாக இருக்குது. இந்த நீர்மைங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப வாய்மைன்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. உண்மை. அந்த உண்மையை நம்ம எடுத்து சொல்றோம், மொழி வாயிலாக எடுத்து சொல்றோம். மொழி வாயிலாக எடுத்து சொல்லும்போது அந்த வார்த்தை உண்மை இல்லை. இப்ப உதாரணத்துக்கு சூரியன்னு நான் சொல்றேன். சூரியன்ற வார்த்தை, அது வார்த்தை, அதாவது அந்த பொருளை குறியீடாக நம்ம சொல்றோம். அது ஒரு குறியீடுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ மொழி வாயிலாக சொல்லக்கூடியது எதுவுமே உண்மையை சொல்றதுக்கு உண்டான வார்த்தை தான், ஆனா அது உண்மை அல்ல. இப்ப சூரியன் 7 சாரட்டு போட்டின வண்டியில அப்படியே பிரகாசமா வர்றான்னு ஒரு குழந்தைகிட்ட நம்ம கதையா சொல்லி வச்சுட்டு வெளியில இந்த பாரு சூரியன் பாத்தியா அப்படின்னு உண்மையான சூரியனை காட்டினோம்னா அந்த குழந்தை என்ன சொல்ல, ஆஹா நான் நம்ப மாட்டேன், அவர் 7 குதிரை பூட்டிய சாரட்டுல தான் வந்துட்டு இருக்காரு, இவர் என்னது சும்மா அப்படியே பார்க்கவே முடியல, கண்ணெலாம் இது சூரியன் கிடையாது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுமா சொல்லாதான்? கதைகள்ல சிக்கிக்கிட்டோம்னா உண்மையை உணர மாட்டோம். வாய்மொழியாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உண்மையை குறியீடாக காட்டுறது. பார்க்கும்போது ஓ இதைத்தான் இப்படி வர்ணனை பண்ணியிருக்காங்க. அந்த கதிர் 7 வர்ண, அதாவது அந்த வெண்மையா இருந்தாலும் அது பிரிக்கும் போது 7 விதமான வித்தியாசம். அப்போ வானவில்லோட 7 நிறங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 7 கதிர்கள்ல அது பிரியுது. சூரியன்லேருந்து வரக்கூடிய ஆற்றல் அந்த மாதிரி கதிர்வீச்சு 7 தன்மைகளை இருக்குங்கிறத குறியீடாக காட்டுறதுக்கு தான். அது ஒன்று ஒரு ஆற்றல் புரிஞ்சதுக்கு தான் குதிரை ஆற்றல் மிக்கது, அதுக்காகத்தான் இதை சொல்லியிருக்காங்க பொருக்கு அப்படின்னு அதை புரிந்து கொள்ளணும். அதனால வாய்மை என்பது வாய்மொழியாக சொல்லக்கூடிய உண்மை. அது சரியாகவும் புரிஞ்சுக்க முடியும் சிலரால சரியா புரிஞ்சுக்கவும் முடியாது. இப்ப இது எல்லாமே மந்திர வாயிலாக நமக்கு விளக்க முற்படுறாங்க. விளக்க முற்பட்டாலும் குறுமொழி, குருவினுடைய உபதேசம் இல்லாம நாம அதை உணர முடியாது. குரு வழிமுறையை காட்டுறார். நாம அந்த வழிமுறையில அந்த நெறிமுறையில பழகும் போது உள்ளுணர்வாக அது கிடைக்கும். அப்ப எப்ப கிடைக்கும்னா புதன் சந்திரன். புதன் கல்விக்கு ஒரு தன்மை உடையவர். அதே மாதிரி சந்திரன் எப்பவுமே ஒரு சிறப்பு. நம்ம உடல்ல உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் எல்லா ஓட்டங்களையும் சீரமைத்து கொண்டு நம்மளை சிறப்பான ஒரு ஆற்றலுடையவனாக மாற்றிக் கொண்டிருப்பது சந்திரனுடைய ஆற்றல். அப்ப சந்திரனும் புதனும் எங்கே நல்ல உச்சம் பெற்று நல்ல தன்மையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் மேன்மை கிடைக்கும். இன்னைக்கு உட்கார்ந்து சிந்திச்சுட்டு இருக்கோம்னா ஏதோ ஒரு வகையில புதனும் சந்திரனும் நல்ல தன்மையில இருக்கிறதுனாலதான் இந்த விஷயங்களை பேசவும் முடியுது, கேட்கவும் முடியுது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த உபதேசமே கிடைக்கும். அப்படி மற்றவங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னா அந்த 12 ராசிகளும் ஒரு மையப்புள்ளியில தானே ஒடுங்கி இருக்குது. நாம தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொள்வதற்கு ஏற்ப அவங்க இப்ப எல்லா அலைபேசியிலையும் நம்ம செல்போன்ல இருந்து பேச முடியும். ஆனா நம்ம எல்லார்ட்டையும் பேசுறோமா? நமக்கு யாரு தேவையோ, எப்ப தேவையோ, என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல உள்ளவங்களை மட்டும் நம்ம தொடர்பு கொள்றோம். அது போலதான் எனக்கு ஞானம் வேணுங்கும் போது அப்ப ஞானத்துக்குரிய தன்மை உடையவங்களை அந்த நேரத்துல நம்ம தொடர்பு கொள்வது போலதான் இது. அதனால எல்லா கிரகங்களும் எல்லா நட்சத்திரங்களும் அந்த தொகுதிகள்ல இருந்து வரக்கூடிய அலைகளும் நம்மளோட தொடர்பு கொண்டுதான் இருக்கு, நம்ம மையத்தன்மையோட. ஆனா நாம என்ன விரும்புறோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் விளைவுகள் வருமே தவிர, இப்ப குறுமொழி கேட்கணும், அதன் வழி நடக்கணும், மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வீக உணர்வை பெறணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு இந்த உபதேசம்லாம் கிடைக்கும். அதுக்கு இந்த நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மரபு வழியில அந்த குருமார்கள் ஏற்படுத்திப்பட்ட ஒன்றேன்னு தவிர இது எல்லா காலத்துக்கும் பொருந்துமா என்று பார்த்தா அது இடத்துக்கு தக்கவாறு மாறுபடும். இப்போ நான் ஒரு இடத்துல உபதேசம் வாங்க போனேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நல்ல அதை பாடிக்கிட்டே இருப்பாங்க சித்தர்கள் பாடல்களை. இரவு 12 மணிக்கு மேலதான் அந்த உபதேசம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதுவும் சொல்லுவாங்க, அந்த பௌர்ணமியும்
வியாழக்கிழமையும் என்னைக்கு வருதோ வியாழக்கிழமத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தான் உபதேசம் அப்படின்ட்டாங்க. இது அவரவர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு வழிமுறை, நெறிமுறை. இது மாதிரி உபதேசம் கொடுக்குற நாட்கள்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த சமுதாயத்துல எத்தனையோ அமைப்புகள் இருக்கு. ஆனா திருமூலர் சொல்றது ஆதியும் ஏதும் அறியகில்லானேன்ட்டார். அது என்ன சொல்றாரு? இறைவனும் அதற்குரிய காரணம் எதனையும் எங்கும் சொல்லி வைக்கவில்லைன்ட்டார். எங்கேயுமே இந்த மாதிரி சொல்லி வைக்கலைன்ட்டார். ஆனா இது ஒரு மரபு வழியாக இது தொடர்ந்து கொண்டிருக்குது. காரணம் என்னன்னா, சந்திரன் நமக்கு புத்தியோட தொடர்புடையவர். அதே மாதிரி புதன் நம்ம உடல், அறிவாற்றல், இன்னும் மேன்மை தரக்கூடிய எல்லா வகையிலையும் தொடர்புடையவர். அதாவது அறிவாற்றல்லையும் உலகியல்லையும் அகையியல் ரெண்டுக்குமே அந்த ஆற்றலை பெருக்கி கொடுக்கும். கல்வி அறிவு இதெல்லாம் நமக்கு மேன்மை தரத்தக்கவர் அவர். அதனால அந்த நம்மளோட தொடர்புடைய அந்த தாதுக்களை ஒட்டி தான் நம்மளுடைய ரசாயனங்களுடைய தன்மைக்கு ஏற்பதான் நம்மளுடைய அறிவு செயல்படுது. அப்போ அறிவுக்கும் உடலுக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்போ உடலும் மனமும் இணைஞ்சு இருந்தா தான் உண்மையவே நம்ம அறிய முடியும். அதனால உண்மையை அறியணும்னு நினைக்கிறவங்க குரு உபதேசம் இல்லாம அதை பெற முடியாது. இப்போ வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு நீ சொல்ற வார்த்தை வேற. இப்போ சன்னுன்னு ஒரு ஆங்கிலேயர் சொல்றாருன்னா இது வேற அது வேற. சன்னுனா வேற பொறுக்கு, சூரியன்னா வேற பொறுக்கு, ஆதவன்னா வேற பொறுக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி மனநிலைக்கு வந்துடக்கூடாது. குழந்தைகளுடைய மனநிலைக்கு வந்துடக்கூடாது. எல்லாரும் சொல்றது ஒண்ணுதான் அப்படிங்கிற மனநிலை வரணும். அதனால சில பாடல்கள் அவங்க இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அதை உணர்றதுக்கு நாள் கிழமையெல்லாம் தேவையில்லை. அந்த பக்குவம் பெற்ற ஒரு ஆத்மா அப்படி உள்ளம் உருகி நிற்கும் போது, நீர்மைனா அந்த நீர் எப்படி இருக்கு? அந்த குளிர்ந்த தன்மையில இருக்குது இல்லையா? அதுபோல அதை நினைக்கணும். அந்த நீதி வரும்போது இதை கொடுத்தா அவனுக்கு துன்பம் வரும், இதை செஞ்சா நன்மை கிடைக்கும் என்ற அளவுல நன்மை தீமைகளை உணர்ந்து அவனுக்கு நன்மையே தரத்தக்க வகையில நினைந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு நாள் கிழமையெல்லாம் இல்லை. இறைவனை அறியணும் அப்படின்னு உள்ளம் உருகி ஒருத்தர் நிற்கும் போது அவருடைய துன்பத்தை போக்குறதுக்கு உடனே குரு உபதேசம் கொடுத்துருவார். நாள் கிழமையெல்லாம் பார்க்க மாட்டார். அப்ப அந்த உள்ளம் நினைந்து நினைந்து உருகி நிற்கும் போது குருவானவர் எந்த நேரத்திலையும் எப்ப வேணாலும் கொடுப்பார். அதை மனசுல வச்சுக்கிறீங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ஏதாவது பிழை இருந்தா பொறுத்துக்கிறீங்க, கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றிங்க, நன்றி, மிக்க நன்றி, மிக அருமை. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நிறைய கத்துக்கிறோங்க. நன்றி. ஓதிறீங்களா? நிறைவு செஞ்சுக்கிறோம். தியாகராஜன் ஐயா, அம்மா சொல்லுங்கம்மா. ஓதிறீங்களா? அப்படின்னு நிறைவு செஞ்சுக்கிறோம். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஓம் திருமூல திருவடிகள் போற்றி. சோதி விசாகம் தொடர்ந்து இரு தேல் நண்டு, சோதி விசாகம் தொடர்ந்திரு தேல் நண்டு, ஓதிய நாளே உணர்வது தான் என்று, ஓதிய நாளே உணர்வது தான் என்று, ஓதிய நாளே உணர்வது தான் தான் என்று, நீதியுள் நீர்மை நினைந்தவர்க்கு அல்லது, நீதியுள் நீர்மை நீதியுள் நீர்மை நினைந்தவர்க்கு அல்லது, ஆதியும் ஏதும் ஆதியும் ஏதும் ஆதியும் ஏதும் அறியகில்லானே, ஆதியும் ஏதும் அறியகில்லானே, சோதி விசாகம் தொடர்ந்திரு தேல் நண்டு, ஓதிய நாளே உணர்வது தான் என்று, நீதியுள் நீர்மை நினைந்தவர்க்கு அல்லது, ஆதியும் ஏதும் அறியகில்லானே. ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி நன்றி, மிக்க நன்றி. அற்புதம். நிறைவு செஞ்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.